த ஒடிசி இதை படம்னு சொல்கிறத விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா விஷுவல்ஸ்லாம் பா நம்ம தானே தலைவன் கிறிஸ்டோபனோட டைரக்ஷனில் வந்த இந்த படத்தோட கதை என்னன்னா, ட்ரோஜன் வாருக்காக ஒய்ஃபை தனியாக விட்டு வர நம்ம ஹீரோ ஒடிசியஸ். அதுக்கப்புறம் அவன் ஒய்ஃபை போய் சேரணும்னு சொல்கிறதுக்காக ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாப்புல. அதுக்கு நடுவில் இவர் சந்தித்த சம்பவம், கிளைமேக்ஸில் இவர் போய் சேர்ந்தாரா இல்லையா அப்படின்றதுக்கான விட தான் இந்த படத்தோட கதையே. டெக்னிக்கல் பிரில்லியன்ட்டு, அதாவது விஎஃப்எக்ஸு எஸ்எஃப்எக்ஸு அதுவும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி, தேட்டரே சும்மா பற்றி எரியுது. நம்ம ஹீரோ மேட் டேமனு பர்ஃபார்மன்ஸில் சும்மா மிரல விட்டுருக்காப்புல. இந்த வயசுல 6 பேக்கை வச்சுன்னு சுற்றி நிற்கிறாப்புல. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுக்கான 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குதுன்னு சொல்லலாம். அட்வென்ச்சர் வேணுமா இருக்குது, ஃபேண்டசி வேணுமா இருக்குது, ஆக்ஷன் வேணுமா அதுவும் இருக்குது. அப்போ என்ன தாண்டா இல்லை, எல்லாமே இருக்குதுங்க. ஆக்ஷன்லேருந்து லவ்லேருந்து ரொமான்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே போட்டு கிளறி கொடுத்துருக்காங்க இந்த படத்தை. அந்த புதஞ்சு கிடக்கிற குதிரை சீனாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் வில்லை இழுத்து விட்டு ஒரு கூஸ் பொம்மை ஒன்று காட்டியிருப்பாங்க பாருங்க, தேட்டரில் சும்மா விசில் பறக்குது. விஷுவலாக பக்காவாக காட்டின இந்த டீமு செகண்ட் ஹாஃபில் பேசினே கொஞ்சம் லேக் ஆச்சு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தோட பேர் த ஒடிசி. நான் நார்மல் ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன். முடிஞ்சால் நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை தேட்டரில் பாருங்கள்.